ஸ்னோஃபால் ஆகுது. உங்களுக்கு தெரியும் தெரியல, இப்போ தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னோஃபால். லைஃப்பில் வேறு என்னங்க வேணும்? இது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தாலே வரும். அது சோலோவாக ட்ராவல் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சொர்க்கம்னு சொல்லலாம். சொர்க்கம்னா இதுதான் சொர்க்கம். அந்த லெவல் அழகாக இருக்குங்க. சத்தியமாக நம்ம இந்தியாவில் இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த லெவலில் இருக்கு. நீங்கள் குட் மார்னிங் மக்களே, நான் தான் உங்களோட கிரியேட்டர். லடாக்கில் இருக்க மாதிரி ஃபுல்லாலாம் வாய் மூடி எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க தெரியல. காலையில் ஒரு ஆட்டோவில் வந்தேங்க. அந்த ஆட்டோவில் வந்தது போதும் கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, மூக்கெல்லாம் உடஞ்சிருச்சு. தரமான சம்பவங்க. அதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த நைட்டு ஸ்லோமோ வீடியோ ஒன்று எடுத்தேங்க. அந்த செட்டிங் அப்படியே வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். வந்து இப்போ காலைல எடுத்து பிளாக்லாம் எடுத்து பார்க்குறேன். எல்லா விளாக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோமோவில் இருக்குங்க. சரி விட்டுருங்க, எதுவும் பண்ண முடியாது நம்ம இதுக்கு மேலே. அப்படி ஆகிடுச்சு அது. அண்ட் தென் வந்து இப்போ நான் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க நாங்கள் இருக்கோம். சுற்றி காட்டின பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீநகரில் வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் நியர்பை ஸ்டேஷன். இது வந்து எண்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா பாரமுல்லாங்க. பாரமுல்லா இதோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பனிகால் டு பாரமுல்லா. இதான் அதோட ஸ்ட்ரெச்சு. அண்ட் தென் வந்து இந்த ஸ்ட்ரெச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வர மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க சொல்ல போனால். ஆல்மோஸ்ட் கம்மிங் 27, 26 நினைக்கிறேன். பிரதர் வந்து சொன்னார் ஒருத்தர், மோடிஜி பார்த்திங்கன்னா அது மாதிரி ஓப்பன் பண்ணுறாரா வந்து வந்தே பாரத் ட்ரெயின் ஃப்ரம் டெல்லி டு ஸ்ரீநகர் வந்து டேரக்ட் வந்தே பாரத் வந்து ரெடி பண்ணுறாங்க. அங்கே சென்னா பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜ் ரெடி பண்ணாங்க. சொல்லப்போனால் அது உயரமான பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜு. அதை நம்ம இந்தியாவில் ரெடி பண்ணிட்டாங்க, ரொம்ப நாள் ரெடி பண்ணிட்டாங்க. பட் வந்து இந்த இயர் வந்து அதை ஓப்பனே பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண போகிறாங்க கம்மிங் Jan 26, 27. ஓகே. பட் வந்து நான் முன்னாடியே பிளாக் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் பைத்தியார மாதிரி ஏதாவது ஸ்லோமோவில் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை நான் நோட்டே பண்ணல. பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க ஸ்ரீநகர். தென் இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டாக ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஃபுல் டூரிஸ்ட்டாக. லோக்கல் ஃபுல்லாக வந்து அந்த லெவலில் வரதில்லைங்க. இந்த ரைடு சுந்தரில் ஒரு 10 பேர் 5 பேர் 10 பேர்த்துக்குள்ளே இருப்பாங்க. அவ்வளோதான். 10 பேர் தாங்க இருப்பாங்க. 10 பேர் 5 பேர் அந்த லெவலில் தான் இருப்பாங்க. அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெயின் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு வந்ததில்ல. ஷெட்யூல் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டலாம் பார்த்தேன். பட் நம்ம வந்துட்டோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால் இங்கே இருக்கும். இங்கே சொல்ல போனால் நீங்கள் அந்த வேர்ஸ்மே ட்ரெயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ட்ரெயின் 4 ட்ரெயின் தான் காட்டும். பட் வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு 2 ட்ரெயின் நினைக்கிறேங்க. 2 ட்ரெயின் இருக்கு மட்டும் நடுவில். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துடலாம். அண்ட் தென் இதாங்க ஃப்ரண்ட்டு. உங்களுக்கு நான் வரும்போது பிளாக் பண்ணேன். பட் ஸ்லோமோவில் வந்து காட்டில் முடியல. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்லோமோவில் வந்துருச்சு. நம்மளோட இந்தியா ஃப்ளாக் பெரிய ஃப்ளாகாக வச்சு அப்படியே ஒரு செம்ம என்ட்ரிங்க. அந்த காஷ்மீர்னாலே அந்த எப்படி சொல்கிறது, இந்த ரூஃப் பார்த்தீங்களா அழகாக அந்த க்ரீன் கலரில் வச்சு கீழே ஃபுல்லாக ரெட்டு. இந்த இது பார்க்கவே அழகாக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:30, 8:50 ஒரு ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டினா அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு வந்து விஸ்டோடம் கோச்சு கூட அவைலபிள் இருக்குங்க. விஸ்டோடம் பார்த்தீங்கன்னா 9:22 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்ரீநகர்லேருந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் IRTCயில் கூட புக் பண்ணிக்கலாங்க. 9:22 விஸ்டோடம் கோச் இருக்குது. இங்கேருந்து பாரமுல்லா வரைக்கும் பாரமுல்லாங்க இது பாரமுல்லாலேருந்து இருக்குது. பாரமுல்லா டு பனிகால். நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர் தான் அதிகமாக வந்து டூரிஸ்ட் வருவோம். ஸ்ரீநகர்லேருந்து எடுப்போம். அதனால் சொல்கிறேன், ஸ்ரீநகர்லேருந்து எடுத்திங்கன்னா பனிகால் வரைக்கும் போகலாம் விஸ்டோடம் கோச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 900 நினைக்கிறேங்க. பட் வந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் வெதர் வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்து, ஏன்னா வந்து நம்ம போகிற சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோவாக தான் இருக்கும். அந்த இதை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸ்னோலாம் அதிகமாக இருந்து இந்த விஸ்டோடம் கோச்சில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. பட் வந்து எனக்கு வந்து அந்த லெவலில் விஸ்டோடம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த அன்ரிசர்வ்ட் ட்ரெயின்ஸ் அன்ரிசர்வ்ட்லேயே எங்கேருந்து போயிடலாம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம பக்கம் தான், கொஞ்சம் தூரம் தான் போக போகிறோம். ஆனால் இங்கேருந்து அன்ரிசர்வ்ட் வந்து எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரம் ஸ்ரீநகர் டு பனிகால் பார்த்தீங்கன்னா 20 rupees தாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல்லாக போயிடலாம். நம்ம வரம்பு பார்த்தீங்கன்னா 350 ரூபா கொடுத்துருப்போம் இந்த ஸ்ரீநகர் ரீச் ஆகிறதுக்கு பனிகால்லேருந்து இங்கே கேபுக்கு. பட் வந்து இங்கேருந்து ட்ரெயினில் போனீங்கன்னா ஜஸ்ட் 20 தான். அதேமாதிரி நீங்கள் ஜம்முலேருந்து வந்தீங்கன்னா டைம் பார்த்து கரெக்டாக வந்துடுங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 450 அதான் நினைக்கிறேன் சம்திங்.
அந்த டைமுங்க. நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பனிகால் ரீச் ஆக பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 12 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிடுங்க ஜம்முலேருந்து. அதான் பெட்டர் உங்களுக்கு. ஆனால் வந்து ஒவ்வொரு பஸ்ஸில் வரவே வராதுங்க. ராம்பன் அந்த ஒரு ஊர் மாதிரி இருக்குது. அந்த ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீப்புள் வராங்க. அதனால் அது வரைக்கும் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுட்டு அதுக்கு மேலே யார் ஏறினா பனிகள் எடுப்பாங்க, இல்லாட்டி ஏறலைன்னா அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா முன்கூட்டியே வந்துடுங்க. வந்துட்டு பனிகால்லேருந்து ஸ்ரீநகர் வர மாதிரி தான் ரொம்ப பட்ஜெட்டாக வந்துடலாம். ஒரு 20 ரூபாயில். அப்புறம் இங்கேருந்து நீங்கள் அந்த எலக்ட்ரிக் மெட்ரோங்கிறாங்க, இங்கே ஆட்டோ தான். நம்ம அந்த இது எடுத்திங்கன்னா இங்கேருந்து அவங்க இறக்கி விட்றதுக்கு 50 ரூபாய் கேட்குறாங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் டால்கேட்லேயே இறக்கி விட்ருவாங்க. டால்கேட்டில் இறங்கிட்டு நீங்கள் என்னென்ன பஸ் வேணுமோ எல்லாம் எடுத்துக்கலாங்க. இங்கேருந்து உடனே ஒரு நியர்பை பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே எடுத்திங்கனாலும் எங்கேனாலும் போயிடலாங்க, பிரச்சனை இல்லை. ஓகேங்க, ட்ரெயின் வரட்டும் அந்த உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். பட் சாரிங்க, தெரியாமல் நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோமோ வீடியோ எடுத்துட்டேன். அதனால தான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நான் டெலீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை ஃபுல்லாகிடுங்க. நான் எடுத்து பார்க்குற 13 மினிட்ஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுது. மிரண்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் பார்க்குற வீடியோஸ்லாம் ஃபுல்லாக ஸ்லோமோவில் இருக்குங்க. ஃபுல்லாக அவ்வளோ நேரம் ஸ்லோமோனால் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் எடுத்து வச்சுருக்குங்க. ஓகே, ட்ரெயின் வரட்டும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு ட்ரெயினை காட்டுறேன். அப்புறம் நம்ம போவோங்க இந்த ஸ்னோ ட்ரெயினோட ஜெர்னியை பார்ப்போம். அண்ட் தென் வரட்டும். ஓகே, பார்ப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகிடுச்சு. 8:48 ட்ரெயின் என்ன வந்துட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பனிகால் போகிற ட்ரெயின். ஆல்மோஸ்ட் 2.5 hours நான் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து பனிகால் வந்து நீ ரீச் ஆகிறதுக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பனிகால் தான் போகுதாம்மா அது. ஏன்னா வந்து அது இன்னொரு ஸ்டாப் ஏதோ போட்டிருக்கேன் நேமிங்கு, அது என்ன நம்மளுக்கு தெரில. ஓகே இருங்க, அவ்வளோ லோக்கோ வந்துருச்சு. இது மீமோ ட்ரெயின் மாதிரி தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ரெட் கலர் இந்த கோச்சே டிஃப்ரெண்ட் ஆச்சு. இந்த ஒரு லோக்கோவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மீமோ HSL மீமோ தாங்க, மீமோ ட்ரெயின் தான். கோச்சஸில் இதான் நினைக்கிறேங்க. ஆனால் கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா கூட்டம் இவ்வளோ இருக்குது, நான் நினச்சி பார்க்காத அளவு. பட் வந்து நான் இந்த லெவலில் கூட்டம் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பா கூட்டத்தை பாருங்க எப்படி ஏறுறாங்கன்னு. ஏதோ நம்ம ஏரியா சைடில் லேஓவர் ஏறுறாங்க. பொறுமையாக ஏறும். 5 நிமிஷம் வந்து லேஓவர் இருக்குது. அப்படி ஒன்றும் நம்ம விட்டுட்டு எடுக்க மாட்டாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்காட்டுக்கு. லாஸ்ட் இதில் ஏறிடுச்சு. ஓகேவா, சும்மா தாங்க இருக்குது. நீங்கள் போய் இவ்வளோ வேகமாக அடிச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறோம். இதாங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இன்டீரியர்ஸ். நார்மல் மீமோ ட்ரெயின்ங்க. மீமோட மெட்ரோ சென்னைக்குள்ளே எப்படி இந்த ட்ரெயின் இருக்கோம், லோக்கல் ட்ரெயின், அதே ட்ரெயின் தான். ஓகே, நான் போட்டு மூவ் ஆகட்டும். இந்த உங்களுக்கு vlog வந்து காட்டுறாங்க வெளியே போயிட்டு. ஓகேவா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரை வந்து தாண்டி ஒரு 1/4 மணி நேரம் நினைக்கிறேன். 1/4 மணி நேரம் ஆகி பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஸ்னோங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இங்கே வந்து கதவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் வந்து இங்கே காலையிலேருந்து ஃபுல்லாக டெம்பரேச்சர்லாம் ரொம்ப இதாக இருக்குங்க. மைனஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு வரைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெஹலமில் அப்புறமேல அனந்தநாகர்லாம் வந்து ஸ்னோஃபால் விளாண்டுருக்காங்க. பட் பெஹலமில் ஸ்னோஃபால் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காலையில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் நான் வந்து லாக் வந்து இங்கேருந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக திறப்பாங்க. அப்போ உங்களுக்கு எடுக்கிறேங்க. ஸ்டேஷன்ஸில் அப்படி தாங்க இருக்கும். சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸு இது மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு ஸ்டேஷனை காட்டிடுறேன். ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். க்ரௌடு நினைக்கிறேன். க்ரௌடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரௌடுங்க. ட்ரெயின் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்குது. நான் கூட அந்த லெவலில் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் வந்து கூட்டங்கிறது ஃபுல்லாகவே இருக்குது இன்றைக்கி. இறங்க அடுத்த ஸ்டாப்பில் வந்துட்டே இருக்காங்க. ஓகே, நான் போகட்டும். போக போக உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஸ்டேஷன் அனந்தநாக் ஸ்டேஷன் தாண்டினோடனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ஸ்னோஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டேஷனோட ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்னோஸும் இல்லை. பட் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அனந்தநாக்ன்ற ஒரு ஸ்டேஷனை தாண்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குங்க. ஏன்னா அந்த வரும்போது நீங்கள் என்ன இங்கே பார்த்துருப்பீங்க. நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா நான் வரும்போதே பார்த்தேன் ஃபுல்லாக ஸ்னோ வந்து அனந்தநாக்கு இந்த பனிகால் டனலை தாண்டினோடனே ஃபுல்லாக ஸ்னோ தான். அது ஹெவி ஸ்னோவு நம்ம குல்மார்கில் பார்த்த லெவலுக்கு இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டேஷன்லாம் தாண்டினோடனே இப்போ இந்த ஸ்டேஷன் இன்னொரு ஸ்டேஷன் இருக்காட்டுக்கு. இந்த ஸ்டேஷன் தாண்டிங்கன்னா அனந்தநாக் ஸ்டேஷனு. அங்கேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு வியூஸும் வரல, நல்லா அழகா. பட் இங்கே வந்து இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. பட் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக இருக்குது. பட் அங்கே போனீங்கன்னா அந்த கொஞ்சம் ஹெவியாகவே பார்க்கலாம். அந்த எங்கெல்லாம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுல்லாக ஹெவியாக இருப்பாங்க. ஓகே போட்டோம். அண்ட் தென் வந்து அனந்தநாக் தாண்டினோடனே உங்களுக்கு லாக் பண்ணுறேன். வாழ்க்கையில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், பட் வந்து ஸ்னோஃபால் பார்ப்பேன்னு ஃபைனலி ஸ்னோஃபாலை பார்த்துட்டேங்க. ப்ளீஸ் ஸ்னோஃபால் ஆகுதுங்க இங்கே. வாழ்க்கையில் முதல் தடவை இந்த ஸ்னோஃபாலை பார்க்குறேன். சத்தியமாக நான் இந்த அளவில் ஸ்னோஃபால் பார்ப்பேன்னு நினைக்கல. ஸ்னோஃபால் தெரியுதாங்க. ஃபைனலி நம்ம ஸ்னோஃபால் பார்த்துட்டோம். நேற்றே பார்த்தீங்கன்னா நான் அதில் போட்டிருந்தாங்க ஸ்னோஃபால் ஆகுன்னு. பட் ஆகிடுச்சிங்க ஸ்னோஃபாலு. சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல. நான் வந்து அனந்தநாக் தான் ரீச் ஆகணும். அனந்தநாக் கரெக்டாக ரீச் ஆகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபாலுங்க. நான் நினச்சே பார்க்கல. நேற்று நான் வந்து கிளைமேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி போல் வந்து ஸ்னோஃபால் ஆகும்னாங்க. பட் காலையில் கூட செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஸ்னோஃபால்ன்ற விஷயத்தை வந்து காட்டவே கரண்ட்டில். பட் ஃபைனலி இங்கே ஸ்னோஃபால் ஆகுதுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுவும் ட்ரெயின் ட்ராவலோடு நான் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக நான் வந்து ஒரு லக்கி பர்சன் நினைக்கிறேங்க. இந்த விஷயத்தை தான் நான் பார்க்கணுன்னு நினச்சேன். கடைசியில் இந்த விஷயத்தையும் பார்த்துட்டேன் வாழ்க்கையில். லைவ் ஸ்னோஃபால். செம்ம அழகாக இருக்குங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. ஸ்னோஃபால் வரைக்கும் ஒரு 1.5 வாரம் கழிச்சு இப்போ தாங்க இங்கே ஸ்னோஃபால் ஆகுது. பட் கிளம்பும் போது எனக்கு வந்து காஷ்மீர் இப்படி வந்து ஒரு செட்பேக் வைக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஆந்திராவில் ஒரு அண்ணன் வந்திருந்தார் வைசாக்லேருந்து போட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் வந்து நான் வெளியே பார்க்கணும் ஸ்னோஃபால் ஆகுதுங்க. சத்தியமாக எதுவும் பார்க்கவே இல்லைங்க. இதை செம்மையாக இருக்குங்க. நான் லைவ்ல ஆனால் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே. ஸ்னோ மேலே படும்போது அவ்வளோ தான் இருக்குது ஃபீல். சத்தியமாக சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சு இப்போ தான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதாட்டுங்க சொல்ல போகணுன்னா. ஃபுல்லாக ஸ்னோலாம் மேலே விழுகுது. பட் நினச்சே பார்க்கலாங்க. நான் சீசன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்க்கலாம். சத்தியமாக எனக்கு வந்து கேமரா ஆஃப் பண்ணவே அந்த மைண்ட் செட்டே இல்லைங்க. அந்த லெவலில் வந்து எனக்கு வெளியே கிளைமேட் வந்து காட்டிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து அதை நின்னும் போது பார்த்தோன்னே அவ்வளோ அந்த லெவலில் இருந்துச்சு. இப்போ ஓப்பன் எனக்கு சத்தியமாக இவ்வளோ நேரம் குளிர் நடுக்குனுச்சுங்க. பட் இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லைவ் ஸ்னோஃபாலை பார்த்தாச்சு. அண்ட் தென் அந்த ஸ்னோ அதிகமாக இருக்க பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குற சீனிங்ஸ்லாம் சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும்போது அந்த நான் கேரண்டியாக இருக்குல்ல. பின்னாடி பார்த்தீங்கன்னா டீசல் நினைக்கிறேன். டீசல் லோக்கோ வாட்டுக்குங்க. எனக்கு இந்த விஷயம் எனக்கு இப்போ தாங்க தெரியுது, டீசல் லோக்கோ வாட்டுக்கு. ஆனால் மேலே எலக்ட்ரிசிட்டி எனக்கு கீழே டீசல் இன்ஜினோட புகை போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. எனக்கு சத்தியமாக அந்த ஃபீல் வந்து அப்புறமா இருக்குது. நீங்களே ஜாலியாக பார்த்துட்டு வாங்க.
அப்படியே அழகாக முடிஞ்சிருக்கு. நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டாங்க, நம்ம இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் தெரில, பட் பைசா வசூலுங்க. அது இந்த ஸ்னோஃபாலை பார்த்ததுக்கப்புறம் ஓப்பனாக சொல்கிறேன், ஸ்னோஃபால் போக போக ஹெவியாகுதுங்க. இந்த சைட்லாம் பைக் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடுது. உங்களுக்கு தெரியுதா தெரியல, செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகுது. ட்ரெயினில் போய் தான் சத்தியமாக நான் அந்த லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கவே இல்லை. ட்ரெயினில் போகும்போது ஸ்னோஃபாலோட ஹெவன் ஃபீல் நான் சத்தியமாக சொல்ல போனால் அந்த அளவு அழகாக இருக்குது. அழகாக தெரியும் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே எந்த லெவலில் ஆகுது இந்த ஸ்னோஃபாலு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போக போக என்ன ஸ்னோஃபால் அதிகமாக நினைக்கிறேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது, இந்த சைடு டார்க்காக இருக்குது. பனிகள்லாம் பெய்யுமான்னு தெரியலங்க. பட் வந்து 76% தாங்க ஸ்னோஃபால் ஆகும்னு போட்டிருந்தாங்க. பட் ஆகிடுச்சு. இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து 80, 75, 76 அந்த லெவலில் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்னோஃபால் ஆகிடுங்க. அந்த விஷயத்தை நோட் பண்ணிங்க. ஸ்டாப் வந்திருக்கு, உங்களுக்கு நான் இறங்கி போய் காட்டுறேன் எந்த லெவலில் இருக்குது ஸ்னோஃபால். பிகாஸ் நீங்கள் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தெரியாது. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னோஃபால். இந்த ஸ்னோஃபாலை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். ஏன்னா ஸ்னோவில் நான் எத்தனை டைம் பார்த்துட்டேங்க. பட் இந்த ஸ்னோஃபாலை வந்து நான் பார்த்ததில்ல. பட் வாழ்க்கையில் இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. லைஃப்பில் வேறு என்னங்க வேணும்? இது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தாலே எனக்கு போதும். அது சோலோவாக ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா பற்றி ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. உள்ளே போகிறது நல்லது நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரஷ் ஆகி கடைசி நேரத்தில் வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பனிகாலே ஆகும்னு நினைக்கிறேங்க. பனிகள் போக போக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிக்குதுங்க. எந்த லெவல்னால் அதை காட்டுற மாதிரி
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃபால் ஆகிறதுனால வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக தெரிலங்க, அந்த ஒரு விஷயத்தினால தான் வெளியே எடுத்து காட்டினேன். பட்டு பார்க்கலாம் இருங்க, ஃப்ரீ ஆகட்டும். ஃப்ரீயாக வாய்ப்பே இல்லைங்க ஓப்பனாக சொல்லணும். நிறைய பேர் வீடியோ தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எந்த லெவல் ஸ்னோஃபால். அவ்வளோதாங்க, கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு, கொஞ்சம் நீட்டாக எடுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பட் இந்த லெவலில் நான் நினச்சே பார்க்கலாங்க நடக்குமான்னு. அந்த விஷயத்தில் நான் ஸ்டார்ட்டே விட்டுட்டேன். ஏன்னா காலைல பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்த கிளைமேட் செக் பண்ணி போகும்போது ஸ்னோஃபால் இல்லாத மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் திடீர்னு ஸ்னோஃபாலாக ஆரம்பிச்சிச்சுக்கலாம். இப்போ இருக்க போக பார்த்தீங்கன்னா பனிகள்லாம் ஃபுல்லாகவே ஸ்னோ வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேமராவில் வேறு ஃபாக் வந்து ஷர்ட்டுக்கு லைட்டாக ஃபாக் பிக்ஸ் ஆச்சு. இங்கே பாருங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பட் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. எக்ஸைட்மெண்ட்டில் என்ன சொல்கிறதுனே தெரியல. சொல்ல போனால் வார்த்தைகளே இல்லை இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறது. அந்த லெவலில் இருக்குது. ஸ்னோஃபால் ஆகுது உங்களுக்கு தெரியும், அந்த எப்போ தெரியும் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துட்டாங்க. ஸ்னோஃபால் ஆகுது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக ஸ்னோஃபால். இந்த சைட்லாம் பாருங்கள் ஃபுல் ஸ்னோங்க. பட் இட்ஸ் ஹெவனுங்க, அதான் உண்மை. சொர்க்கம்னு சொல்லலாம். சொர்க்கம்னா இதான் சொர்க்கம். அந்த லெவல் அழகாக இருக்குங்க. சத்தியமாக நம்ம இந்தியாவில் இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த லெவலில் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஸ்னோஃபாலோட சத்தியமாக இந்த சான்ஸே இல்லைங்க, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பண்ணின்னு. போக போக ரொம்ப ஸ்னோஃபால் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே ஸ்னோ ஆகுது தெரியுதா. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும் தான் இதோட அந்த ஒரு அர்த்தம் தெரியுங்க. பேச போனால் இந்த ஊர் பாருங்கள் எந்த ஒரு அழகாக இருக்குது அந்த ஸ்னோஃபாலோட. பட் நான் ஃபைனலி இந்த விஷயத்த பண்ணிட்டேங்க என் வாழ்க்கையில். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எவ்வளோ அழகுன்னு மட்டும் பாருங்கள், அந்த அளவு அழகு. அவ்வளோதான். நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பக்கமாக மட்டும் நினைக்கிறேன், மணிகள் பக்கமாக. ஆனால் இங்கேருந்து ஸ்னோஃபால் நிற்கிறேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஸ்னோஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இது ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான். கேட்குதான்னு தெரில, இது தாண்டிங்கன்னா பனிக்காலம் ஃபுல்லாக